ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இல்லம் தகுஃபிருலனா வதர்ஹம்னா, நீ உன்னுடைய கருணையை கொண்டு எங்கள் இறைவா, நீ உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை மன்னிக்காவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக இந்த துஆவில் ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட இந்த வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தால் அந்த அடியான அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விரைவாக கிடைக்கும். பாவம் செய்யக்கூடிய ஒரு அடியானுக்கு எப்போது அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கருணை இருந்துச்சுன்னு சொன்னா தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை யாருக்கு கிடைக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கு மன்னரையில அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. நீ உலகத்துல வாழும் பொழுது நீ செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னாரு, அந்த இறந்து போன மனிதர் அந்த மன்னரையில கேள்வி கேட்கப்படும் பொழுது அவரு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் ஒன்ன சொல்றார். அது என்ன செயல் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவரு சொன்னாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் என்று சொன்னால், யாராவது என்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடன் வாங்கிட்டு போனவங்களுக்கு அந்த கடனுடைய தொகையை திருப்பி செலுத்துவதற்கு நான் அவகாசம் கொடுத்து வந்தேன். உலகத்திலேயே நான் வாழும் பொழுது என்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இந்த ஒரு செயல்தான் என்பதாக அவர் பதில் அளிக்கிறார். அவர் பதில் கொடுக்கிறார். அவர் இந்த பதில் சொன்னதுக்கு பின்னாலே எல்லாம் உள்ள இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸை கூறுகின்றார்கள். ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அங்க அவருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவர் மீது கருணை செஞ்சிட்டான். அப்போ உலகத்திலேயே உனக்கு நீ வாழும் பொழுது நீ செய்த ஒரு நல்ல செயலை சொல்லும் பொழுது அவர் சொன்ன அவர் செய்த ஒரே ஒரு நல்ல செயல் தான் கடனாளிக்கு அவகாசம் கொடுத்தார். அப்போ இந்த கடனாளிக்கு அவகாசம் கொடுப்பது இருக்குது. ஒருத்தர் நம்மள்ட்ட பணம் வாங்கிட்டாரு, பணம் வாங்கியவருக்காக வேண்டி அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்திற்கு அல்லாஹ்வுடைய யாரு அல்லாஹ் அந்த அவகாசம் கொடுக்குறாங்களோ, அந்த கடன் வாங்கியவருக்கு அவகாசம் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த கடனை குடுன்னு சொல்லி அவசரப்படுத்தாம, அவர்களை விரைவுபடுத்தாமல், அவர்களிடத்துல அருவருப்பா பேசாம, அந்த கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தாமல், கடன் வாங்கியவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையில கடன் கொடுத்தவர் நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு தன்னுடைய கருணையை வழங்குகின்றான். அல்லாஹ் அவருக்கு பாவங்களை மன்னிக்கின்றான். மேலும் பெரும் கொண்ட நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ கடனாளிக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. யாராவது உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடனாளிகள்னால திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க. அப்படி அவகாசம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இவர்தான் சிறந்தவர் என்பதாக ஒரு வரை அடையாளம் காட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா, கால ஹைருக்கும் அஹலிஹி, எவர் ஒருவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல சிறந்தவராக இருக்கிறாரோ, அதிலும் குறிப்பாக தன்னுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் ஆவார். நான் என் குடும்ப உறுப்பினர்களிடம், அதாவது நான் என் மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல, ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தம், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க.
இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடத்துல அவர் சிறந்தவராக இருக்கணும். இரண்டாவது, தன்னுடைய மனைவி இடத்துல எவர் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப குடும்ப உறுப்பினர்களிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். நீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினரிடத்துல நீங்கள் பேசும் பொழுதும் அவர்களிடத்துல நீங்க பழகும் பொழுதும் நீங்க உங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் என்ன எப்படி இருக்கணும்னா ரொம்ப கண்ணியமானதாக இருக்க வேண்டும். அவர்களிடத்துல நீங்கள் கடுமையை காட்டாதீங்க. பொதுவாகவே குடும்பத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா கடுமையை காட்டக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல பிள்ளைகள், மனைவி, கூட்டு குடும்பமா இருப்போம். அந்த மாதிரி குடும்பங்கள்ல என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடுமையை காட்டாதீங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனேயே மனைவி பயப்படுறா, பிள்ளைகள் பயப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையட்டும். நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே உங்களுடைய குடும்பத்தார்களிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்துல நீங்கள் கவனமாக பேச வேண்டும். அவர்களிடத்துல நீங்கள் ஒழுக்கமான முறையிலே உரையாடல் இருக்க வேண்டும் என்பதாக எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலையும் உங்களுடைய மனைவி இடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர். நான் என் குடும்ப உறுப்பினர்களிடத்திலையும் என் மனைவி இடத்திலையும் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல தன்னுடைய குடும்பத்துல கண்ணியமாக நடந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா பெரும் கொண்ட நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகின்றான். அடுத்து மூணாவது, இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான். வலாத்தத்த மன்னோமா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதுக்கும் அலா பாலில் லிரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லித்தரா. அதாவது பொதுவாகவே அல்லாஹ்விற்கு ஒரு குணம் இருக்குது. ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் உயர்வாக வச்சிருப்பான். அது அல்லாஹ்வுடைய நாட்டு. ஒண்ணு அழகுல உயர்ந்தவராக இருப்பாரு, அல்லது பணத்துல பொருளாதாரத்துல உயர்ந்தவராக இருப்பாரு, அல்லது அவர் கிடைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துல உயர்ந்தவராக இருப்பாரு, சொத்து சுகத்துல உயர்ந்தவராக இருப்பாரு. ஒரு மனிதரை விட இன்னொரு மனிதர் உயர்வாகத்தான் இருப்பார். ஏற்றத்தாழ்வா தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். யாரையுமே ஒரே நிலையில அல்லாஹ் படைக்கவே இல்லை. எல்லாம் ஏற்றத்தாழ்வா இருக்கும். ஒருத்தர் உயர்ந்தவராக இருப்பார், ஒருத்தர் என்ன செய்வாரு, கொஞ்சம் குறைந்தவராக இருப்பார். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அல்லாஹ்வுடைய படைப்புல இருக்கு. இப்ப இங்க என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, வலாத்தத்த மன்னோமா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதுக்கும் அலா பாலில் லிரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் உங்களில் ஒருவரை மற்றவரை விட எதை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைத்துள்ளானோ, உங்களை விட இன்னொருத்தவருக்கு அல்லாஹ் எதையாவது ஒண்ணு சிறப்பா கொடுத்திருப்பான். அந்த மாதிரி சிறப்பாக எதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ அதனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் பேராசை கொள்ள வேண்டாம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒருவருடைய உயர்வை பார்த்து பேராசை கொள்ளாதீங்க. ஒருவருடைய அந்தஸ்தை பார்த்து நீங்க பேராசை கொள்ளாதீங்க. ஒருவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் உங்களை விட உயர்ந்து இருக்குதுன்னு சொன்னா அதை பார்த்து நீங்க பேராசை கொள்ளாதீங்க. ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா சுகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான், நல்ல உயர்வான வாழ்க்கையை கொடுத்திருக்கான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான், அதை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, பேராசை கொள்ளாதீங்க. ஒருத்தர் உங்களை விட அழகா இருக்கிறாரு, தோற்றத்துல அழகா இருக்கிறாரு, அல்லது உடல்ல அழகா இருக்கிறாரு, இல்ல உங்களை விட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாருன்னு சொன்னா அதை பார்த்து நீங்க பொறாம கொள்ள வேண்டாம். எல்லாம் சொல்றேன். அதை பார்த்து ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை கொண்டு பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, பொறாம கொள்ளாதீங்க. இந்த பொறாமை இருக்குது, இந்த பேராசை இருக்குது, அல்ல பேராசையை சொல்றான், பேராசை கொள்ளாதீங்க. இந்த பேராசை இருக்குது, அது பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். எனவே யாரை பார்த்தும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அவருடைய உயர்வை பார்த்து பேராசை கொள்ள வேண்டாம். அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அதை நீங்கள் போதுமாக்கி கொண்டு வாழுங்கள். அல்லாஹ்வுடைய கருணையும் கண்ணியமும் நிச்சயமாக என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். ஒருவரை பார்த்து பேராசை கொள்வதன் மூலமாக பெரும் கொண்ட நஷ்டம் ஏற்படும். எனவே தான் அல்லாஹ் இந்த விஷயத்துல தன்னுடைய அருள்மொழியான திருமறையின் மூலமாக எச்சரித்து காட்டுகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் எதெல்லாம் எந்த காரியங்களில் எல்லாம் பெரும் கொண்ட நஷ்டங்கள் ஏற்படுமோ அத்தனை வகையான எல்லா விதமான காரியங்களை விட்டு
அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக, நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய கருணை எதை கொண்டு கிடைக்குமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை, நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வழங்குவானாக. வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹ்.